முத்துக்குமரன் ஃபேன்ஸ் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து டிடிஎஃப் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து முத்துக்குமரனுக்கு 50% தான் இருக்குது. இவனுங்க சேனல் வந்து என்ன முடிவு பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, விஜய் விஷாலுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலே கொடுக்குற மாதிரி தான் டாஸ்க்குகளுமே அமைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு நான் பார்க்கும்போது முத்துக்குமரன் ஒரு நிறைய விஷயங்கள் போராடுறாரு. பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் கடைசியில் பல்பு தான் வாங்குது. அது என்ன நடந்துச்சு, அப்புறமேட்டு இன்றைக்கி ஒரு 3 டாஸ்க் நடந்துச்சு, மொரட்டு சம்பவம் நடந்துச்சு. எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷியாம். பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கான டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நம்ம பார்த்தோம் இதெல்லாம் ஒரு டாஸ்காடா, இதெல்லாம் உங்கள் கிரியேட்டிவாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் டீமை வந்து திட்டிக்கிட்டு இருந்தோம். அதனால் இன்னைக்கு ஒரு பயங்கரமான டாஸ்க் கொடுக்குறோம், எங்கள் சேனல் ப்ராடக்டை காப்பாற்றுறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு குழி அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரோமோலாம் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் இருக்குல்ல, அதிலே வந்து பார்ட் 2 வெர்ஷன் மாதிரி தான் இது இருந்துச்சு. நீ ஒன்றை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நீ வந்து இன்னொரு இதை எடுத்துகிட்டு போய் உள்ளே சேர்க்கணுன்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போய் எரிக்கணும். அதே மாதிரி தான் ரெண்டும் சேம் டெட்டோ ஒரு இதுதான். இதில் என்ன மணி அடிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சு. நானே வந்து இது செங்கலா டாஸ்க் மாதிரி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ரவுண்ட் 2. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே முத்துக்குமரன் செம்ம வேகமாக போயிட்டு ராணவையும் நம்ம அருணையும் வந்து அவுட் பண்ணிடுறாரு. அடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரயானுக்கு வந்து கால் உடஞ்சிருது, அதனால எல்லாம் ஸ்லிப் ஆகுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டில் முத்துக்குமரன் அவர் அவுட் பண்ணிடுறாரு. அதுலேருந்து கேம் வந்து சூடு பிடிச்சி பார்த்தீங்கன்னா ரயான் மின்னல் வேகத்தில் பறக்கிறான். பா என்ன ஒரு வேகம்! டாஸ்க்கு பீஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை சும்மா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இப்போ 2வது இடத்துல இருக்கார். கடைசியில் நான் வீடியோ எண்ணில் வந்து யார் எத்தனை பாயிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். உங்களோட கருத்துக்கள் நீங்கள் 1 பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் காலி பண்ணிட்டார். அதுக்கப்புறமேட்டு ஜாக்லின் ஒரு திட்டத்தை போடுறாங்க, இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரிட்ட சொல்கிறாங்க. மஞ்சரி இதுவும் கூட்டு கலவாணி தானே, இன்றைக்கி வந்து லைவில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தானே இந்த மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறதுனா இவங்களுக்கு சொல்லுவாங்களாம், நன்றி சொல்கிறதுனால ஜாக்லின் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு நாடகம்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம தேவையில்லாத விஷயம், அதெல்லாம் நம்ம பேச வேணாம். பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஒரு திட்டம் போட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ரயானை பிடிச்சிட்றேன், பிளாக் பண்ணிடுறேன், நீங்கள் எப்படியாச்சும் ரயான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருங்க, ஏன்னா வந்து அவன் அடுத்து கண்டிப்பாக ஜாக்லினை தான் எடுப்பான்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும். இது வந்து ஒரு பிளானை போடுது. பார்த்தீங்கன்னா ரயானை பிடிக்க கூட முடியலை. அதால் அவன் மின்னல் வேகத்தில் தெரிச்சு போயிட்டு பார்த்தீங்கன்னா பவித்ராவை காலி பண்ணி விட்டுறான். பவித்ராவுக்கு செம்ம டென்ஷன், இவங்களோட தேவையில்லாமல் நம்ம அலைன்ஸ் போட்டனால இப்போ நம்ம வெளியில் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா ரொம்ப வருத்தத்தோடு வெளில போயிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பவித்ராக்கு அடுத்து ஜாக்லின், மஞ்சரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா காலி பண்ணி முடிச்சு விட்டான். ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 5வது இடத்துலேருந்து இருக்கவங்களை எல்லாத்துக்கும் மதிப்பெண் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரிக்கு 5, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து 4ன்னு நினைக்கிறேன், 4 3 தெரியல, அப்புறமேட்டு ரயானுக்கு வந்து 5 மதிப்பெண், அப்புறமேட்டு ஜாக்லினுக்கு வந்து 3 மதிப்பெண் நினைக்கிறேன், அப்புறமேட்டு பவித்ராக்கு வந்து 2 மதிப்பெண், மஞ்சரிக்கு வந்து 1 மதிப்பெண் கிடச்சிருக்கு அந்த ரவுண்டை பொறுத்தளவு. இது இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இதோட பார்ட் 2 லெவல் 2 வெர்ஷன் நான் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. இவனுங்கெல்லாம் வந்து எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறாங்க. இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்துக்குமரன் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறாரு. என்கிட்ட பாயிண்ட்ஸ் இல்லை, என்கிட்ட தீபக் விஷால்கிட்ட பாயிண்ட் இல்லை, நம்ம ஒரு பிளானை போட்டு ஸ்ட்ராட்டஜியை போடுவோம், நம்ம வந்து அவங்கள வந்து பிளாக் பண்ணி ரயானை தூக்குவோம், அப்புறம் எல்லாத்தையும் தூக்கிட்டு டாப் 5 நம்ம வரும்போது வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பிளான் பண்ணிட்டாரு. அது மாதிரி விஷயம் சூப்பராக போகுது. எல்லா ரயானை ஃபஸ்ட் அவுட் பண்ணுறாங்க, அப்புறமேட்டு அது ஒரு இந்த செங்கலா டாஸ்க் மாதிரி ஒரே கரை முறைன்னு வந்துக்கிட்டு பிரச்சனைகள்லாம் நடக்குது. இங்கே மஞ்சரி நிப்பாட்டுறேங்குது, இங்கே ஜாக்லின் இது பண்ணுறேங்குது, பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நிறைய நடக்குது. ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா பெண்கள் அணி எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறாங்க, ரயானோட சீட்டை அவங்க எல்லாத்தையும் ஓரமாக உட்கார வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் வரணும்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ரவுண்டில் முத்துக்குமரன் நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம யாருக்குள்ளாச்சும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரோட மைண்ட்லையும் இருக்காது. முத்துக்குமரனுக்கு தெரியாது. முத்துக்குமரன் என்ன மைண்டில் நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, நம்ம எப்படியாச்சும் இவனுங்களை எவனாச்சும் ஒன்று காலி பண்ணிட்டு நம்ம டாப் 3ல வந்து நம்ம இந்த 5 பாயிண்ட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளான் பண்ணுறான். கடைசியில் பார்த்தா ஃபோட்டோவை எடுக்காமலே வந்து இவன் போயிட்டு பெல் எடுத்துட்டான். கடைசி வரைக்கும் அது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் முத்துக்குமரன் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு விஷயம் சொன்னார், நம்ம இதில் அலைன்ஸ் போடக்கூடாது, கூட்டணி தர்மத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனால் அதை வந்து வேற மாதிரி திருப்பி இந்த டாஸ்க் பீஸ்டெல்லாம் என்னென்ன மாதிரி திருப்பி முத்துக்குமரனை வேற மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. மஞ்சரி சுத்த கேவலம். முத்துக்குமரன் ஃபேன்ஸ் ஒரு விஷயத்தை நான் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், மஞ்சரி இருக்கிற வரைக்கும் முத்துக்குமரனுக்கு டேஞ்சர். அவன் பண்ணுற நிறைய விஷயங்கள்
கருத்துக்களை வேற மாதிரி அது ப்ரொஜெக்ஷன் பண்ணிடுது. டேய் நீ முத்து அது சொன்னடா, நீ இப்போ வேற மாதிரி சொல்றடா. அவன் ஒரு விஷயத்துல கிளியரா இருக்கான், அதை தான் அவன் சொல்றான். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திருப்பிடுது மஞ்சரியை பொறுத்தளவு. பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து அருண் முத்துவோட ஃபோட்டோ கொண்டு வர, இவன் வந்து மணியை கொடுத்து அடிச்சு முத்து சொல்லி முடிச்சிட்டாங்க. முத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போயிட்டு உட்காந்துறாரு. அதன் பிறகு அருணை வந்து விஷால் வந்து அவுட் பண்ணி அப்புறமேட்டு ஒவ்வொருத்தரே தீபக்லேருந்து எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அருணை வந்து தீபக் தான் அடித்து ஒரு மாதிரி நின்று வேற லெவலில் பண்ணாப்புல. அதுக்கப்புறமேட்டு விஷால் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு கடைசியில் விஷாலுக்கும் ராணுவுக்கும் வரும்போது பார்த்தீங்கன்னா ராணுவ ஒரு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இவன் போய் மணி எடுத்துட்டான், இவன் ஃபோட்டோவை எடுத்துட்டான். அப்படி இருக்கும்போது அவன் ஃபோட்டோவே எடுக்கலை, இவன் மணி இது பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். இவனா அந்த ஒரு டஃப் ஃபைட்டே கொடுக்கவே இல்லை. இவன் பாட்டுக்கு நின்றுட்டான். அவன் வந்து திரும்பி வந்து ஃபோட்டோ எடுத்து மணி அடிச்சுட்டு போயிட்டே இருந்தான். ஒரு என்ன சொல்றதுன்னே நம்மளுக்கு தெரியவே இல்லை. அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலுக்கு வந்து 3 மதிப்பெண்கள் கிடைக்குது, ராணுவுக்கு 2 மதிப்பெண்கள் கிடைக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் டஃப் ஃபைட் கொடுத்துருக்கலாம், தேவையில்லாமல் விட்டு கொடுத்த மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. அப்புறமேட்டு இந்த போட்டிகள்லாம் முடிஞ்சோடனே அந்த போட்டியை பற்றி இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, 0 பாயிண்ட்ல இருந்தனால தான் முத்துக்குமரன் இப்படி இது பண்ணான்னு சொல்லிட்டு ஒரே பெரிய பிரச்சனைகளாக போயிட்டு இருந்துச்சு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இது ஒரு கிளியராக ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, அவன் 0 பாயிண்ட்ல இருக்கான், ஏதாச்சும் பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அவன் எப்போதும் அவனை பிடிக்கும், தீபக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும்னு நினைப்பான். அப்புறமேட்டு விஜய் விஷாலுக்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டு பண்ணானுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அவுட் பண்ண கர்மா பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டார். கடைசியில் அவர் பக்கமே திரும்பிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதன் பிறகு இந்த நைட்டு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நினச்சா, ஒரு ட்விஸ்ட் அடிச்சு நைட்டில் ஒரு டாஸ்க் நடக்குது. எல்லாரும் பல்பை பிடிச்சிக்கு நில்லுங்க, அதுதான் கடைசி வரைக்கும் ஹோல்டு பண்ணி. பிக் பாஸ் என்ன நினச்சாருன்னா, அந்த காருக்குள்ள யார் டாஸ்க் மாதிரி விடிய விடிய இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட். அந்த டாஸ்க்கை படிக்கும் போது ரைட்டு இன்னைக்கு லைவ் ஃபுல்லாக இவங்க வந்து பிடிச்சிக்கிட்டு தான் நிற்பாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டேன். பார்த்தா அரை மணி நேரத்தில் எல்லாரும் சோழியும் முடிஞ்சு போச்சு. எல்லாருமே தான் கப்பன்னு வந்து லைட் ஆஃப் ஆச்சு ஐயோ முடியலை அப்படி ஆச்சா போதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே விலகிட்டாங்க. கடைசியில் டஃப் ஃபைட் கொடுத்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து அவரோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காரு, முதல் மதிப்பெண் எடுத்திருக்காரு. இரண்டாவது தீபக் வந்து 2 மதிப்பெண்கள், அப்புறமேட்டு நம்ம விஜய் விஷால் அவர்கள் 3 மதிப்பெண் எடுத்திருக்காரு. ஸ்கோர் போர்ட் பாயிண்ட்டுக்கு இப்போ வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா 6 மதிப்பெண்களோட பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து நம்ம விஜய் விஷால் இருக்காரு. அப்போ தான் எனக்கு சந்தேகம் வருது, இவங்க ப்ராடக்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வாரம் டபுள் எவிக்ஷன்னா வெளில போயிடுவான், சிங்கிள் எவிக்ஷன்னா ரயான் பேரும், அதுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பாக உனக்கு கட்டம் கட்டிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இவனுக்கு டிக்கெட் ஃபினாலே வாங்கி கொடுக்குறாங்களா அப்படின்ற டவுட்டுமே எல்லாருக்குமே எழுது. நம்ம எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, இவனை காப்பாற்றுறாங்க வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்துக்கள்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறமேட்டு அவன் 6 பாயிண்ட்டு, ரயான் 5 பாயிண்ட்டு, நம்ம ராணுவும் 5 பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன், 5 6 நினைக்கிறேன். ராணுவும் வந்து பாயிண்ட்டுக்கு அடிப்படையில் வந்து அதிகமாக தான் இருக்கார். இப்போதைக்கு ரொம்ப லீஸ்ட்டில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் தான் ரொம்ப இதில் இருக்கார். இதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு, நாளைக்கு புதன் வியாழன் 2 நாட்கள் தான் டாஸ்க் நடக்கும். எப்படியும் ஒரு 3 டாஸ்க், ஒரு நாளைக்கு 2 டாஸ்க்குன்னு வச்சாலுமே ஒரு நாளைக்கு எப்படியும் முத்துக்குமரனை பொறுத்தவரைக்கும் எல்லா டாஸ்க்லையுமே வின் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்படி இருக்கும்போது அதிகபட்சமாக நான் போன சீசன் பார்த்துருக்கேன், 15-14 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்துல வந்து நம்ம விஷ்ணு விஜய் வந்து ஜெயிச்சார். அப்படி போக முடியுமான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரைக்கும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் 50% மேலே வந்து முத்துக்குமரன் டிக்கெட்டு ஃபைனல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மீறி அடிக்கணும்னா இறைவன் செயல் தான். ஏன்னா இப்போதைக்கு லீடிங்கில் இருக்கிறது வந்து விஜய் விஷால் தான். ஏதாச்சும் ஒரு 2 டாஸ்கில் வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தா அவன் ஜெயிச்சுட்டான், 5 4 எடுத்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் 14 போயிடுவான். இல்லை ஒரு டாஸ்கில் தோத்துறான், இன்னும் 2 டாஸ்கில் வந்து 2-3 பாயிண்ட் அப்படின்னு கணிசமாக வந்தானா கூட இது பண்ணிடலாம். முத்துக்குமரனை பொறுத்தவரை அடுத்து வர எல்லா டாஸ்க்லையும் அவரால் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவருக்கான கேமை வந்து பிக் பாஸ் டீம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் இந்த மாதிரி இப்போ ஒரு படிக்கணும், மெமரி பவர் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தா மற்றவங்களாம் வீக்காக இருக்காங்க, இவன் அடிச்சிருவான்னு அவங்களுக்கு தெரியும். அதனால முத்துக்குமரனுக்கு எதிராக தான் இந்த கேம் ஃபுல்லாகவே நடக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. உங்களோட கருத்துக்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறமேட்டு நியூ இயர்க்காக பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் வந்து கேமரா டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, அப்புறம் சாட்சோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, தர்சிகாவை சொல்கிறான்னு ராணுவ சொன்ன பிறகு சொல்கிறாரு. அப்புறமேட்டு நம்ம
எனக்கு ரொம்ப பிடிச்ச அசின், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீ திரும்பி உள்ளவா, உன்னை ஹாப்பி நியூ இயர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அது போகும்போது காதல் லவ் யூ தான் சொல்லிட்டு போச்சு. அது ஒரு பெரிய கதை. ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கிற மாதிரி தான் டாஸ்க்கு எல்லாமே அமைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட் டு ஃபினாலே யாருக்கு கிடைச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சீசனோட டைட்டில் வின்னர் வந்து உங்களுக்கு என்ன ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் வந்து இவர் டைட்டில் வின்னராக இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த டாப் 5 வந்து இவங்கெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறவங்க எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சேஃப்டியாக சூப்பராகவே எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் நாளை கிடையாது, அடுத்த வருடம் இந்த காமெடியை போட்டு போகிறேன், அடுத்த வருடம் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.